நாம் தினசரி பயன்படுத்தப்படும் வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் வந்து திட்டு திட்டாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். வெங்காயத்தை பயன்படுத்தாத நாட்களே இருக்க முடியாது. வெங்காயம் இல்லாத உணவே இல்லைன்னு வந்து சொல்லலாம். காலையில் தொடங்கி மதியம் இரவுன்ட்டு வந்து 3 வேளைகள்லையுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் அன்றாடமாக இருக்கும். வெங்காயத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தும் பொழுது தற்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயத்தில் இது மாதிரி திட்டு திட்டாக கருப்பு கலரில் இருக்கிறத நிறைய வந்து பார்க்க முடியும் தற்சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா. இந்த கருப்பு நிறம் எதற்காக வருது? இது சாப்பிடலாமா வேணாமான்றது வந்து பலருக்குமே வந்து கேள்விக்குறியாக இருக்கும். இந்த வெங்காயம் இது போல் கருப்பு கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது சாப்பிட்டா வந்து பாதுகாப்பானதா? இதை பயன்படுத்தலாமா வேணாமா? அப்படின்னு வந்து மருத்துவர்களும் வந்து என்ன ஆலோசனை விளக்கம் அளித்திருக்காங்க. இது போன்ற தொடர்பான விளக்கங்கள் வந்து விரிவாக பார்த்துறோம். உணவுகளில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பது வந்து வெங்காயம் தான். சைவ உணவாகட்டும், அசைவ உணவாகட்டும் தவிர்க்க முடியாத பொருளாக வந்து வெங்காயம் இருக்கும். அது சாம்பார் வெங்காயமாகட்டும், பெரிய வெங்காயமாகட்டும். இந்த கருப்பு கலர் திட்டு திட்டாக வருவதற்கு என்ன காரணம்ன்றதை முதல்ல நம்ம பார்க்கலாம். இது போல் கருப்பு கலரில் திட்டு திட்டாக ஏற்படுவது வந்து சாதாரணமான விஷயம்தான் வந்து ஆய்வாளர்களும் வந்து சொல்கிறாங்க. வெப்பமான ஈரப்பதமான சூழல்களில் ஒரு வகையான பூஞ்சையால் வந்து இப்படி கருப்பு திட்டுகள் ஏற்படுது. இது ஆபத்தானதா? இல்லை மிகவும் வந்து ஆபத்தானதா? இல்லைன்னா வந்து சாதாரணமானதா? அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பெரும் வந்து ஆபத்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது பெருமிதத்தில் ஆபத்து இல்லைனாலும் வந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி கருப்பு கலப்பாக திட்டு தட்டாக வருவதற்கு வந்து ஒரு வகை பூஞ்சை தான் காரணம்னு பார்த்தோம். அந்த பூஞ்சை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆர்பெக்லஸ் நைஜர் என்ற ஒரு வகையான பூஞ்சை காரணமாக தான் இது போன்ற கருப்பு கலராக திட்டாக இருக்குது. இது வெப்பமான ஈரப்பதமான காற்றோட்டம் இல்லாத இடங்களில் இந்த பூஞ்சை வந்து வளரக்கூடியதாக இருக்குது. இது வெங்காயத்திலோட வெளிப்புற அடுக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா கரித்தூள் போன்ற வந்து புள்ளி புள்ளியாக உருவாக்கி கறி போன்ற தோட்டத்தில் அளிக்குது. இது சிறிய அளவில் இருக்கிறதுனால இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இருந்தாலும் வந்து இது போன்ற கருப்பு கலரில் இருக்கும் வெங்காயத்தால் வந்து இதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது தொடர்ந்து வந்து சாப்பிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோடாக்சிக் ஏ அப்படின்ற நச்சு உற்பத்தியை வந்து செய்யக்கூடும். இது சிறுநீரகம் மற்றும் கல்லீரலுக்கு ஆபத்தாக வந்து முடியும்னு வந்து சொல்லப்படுது. ஒரு கருத்துக்களும் நிலவி வருது. இந்த நச்சுக்கள் வந்து குறிப்பாக வந்து சமைத்தா வந்து போயிடும். ஆனால் இது போன்ற நச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைத்தாலும் வந்து இதை அழிக்க முடியாதுன்னு வந்து மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதனால் வெங்காயத்தை வந்து சரியான இடத்துல சேமித்து வைக்கிறது குறிப்பிடத்தக்கது. மிகவும் வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். அப்படி சரியான இடத்துல சேமித்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்தும் போது அதை வந்து சரியாக ஆராய்ந்து பரிசோதித்த பிறகு தான் வந்து இதை பயன்படுத்தணும்னு மருத்துவ நிபுணர்களும் வந்து பரிந்துரைக்கிறாங்க. மிகவும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா வெங்காயத்தோட வெளிப்புறத்தில் மட்டும் கருப்பு நிறம் இருந்தால் அதில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அந்த கருப்பு நிறத்தில் இருக்கிற அந்த பகுதியை மட்டும் வந்து நீக்கிட்டு மிச்ச பகுதியை வந்து நாம் பயன்படுத்தலாம். அதே நேரம் வந்து இந்த கருப்பு கலர் வந்து உட்புறம் வரைக்கும் வந்து பரவிடுச்சு. உட்புறத்தில் பரவி வெங்காயம் வந்து மென்மையாகவும் அழுகிய நிலையில் இருந்தால் அதை உடனடியாக வந்து தூக்கி வீசி விடுவது தான் நல்லது. இது பலவிதமான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கிறதுக்கு மிகவும் வந்து உதவும். வெங்காயத்தில் வெளிப்புறத்தில் மட்டும் இது போல் கருப்பு நிறம் இருக்கும்போது அதை பயன்படுத்துவதற்கு முன்பாக வந்து பாதுகாப்பாக அதை வந்து கழுவிட்டு அந்த கருப்பாக இருக்கும் பகுதியை நீக்கிட்டு உடனடியாக இந்த வெங்காயத்தை சமைப்பது சிறந்தாக இருக்கும். அப்படி இல்லாமல் வெங்காயத்தை உரிச்சிட்டு அப்படியே வந்து வைக்கக்கூடாதுன்னு மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்க, நுரையீரல் அல்லது கல்லீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க இது போன்ற கருப்பு நிறத்தில் இருக்கும் வெங்காயத்தையோ அல்லது எந்த ஒரு கெட்டுப்போன பழங்களாகட்டும் காய்கறிகளோடும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. அதனால் இனிமேல் வந்து வெங்காயத்தில் இது போன்ற கருப்பு நிறத்தில் இருந்தால் அந்த பகுதியை வந்து முழுவதுமாக நீக்கிட்டு தண்ணீரில் நன்றாக கழுவிட்டு பிறகு வந்து பயன்படுத்துவது சிறந்ததாக இருக்கும். இதுவே இந்த கருப்பு நிறம் வந்து வெங்காயம் முழுவதுமாக வந்து பயிர்வடித்து வெங்காயம் மென்மையாக இருக்குது, அழுகும் நிலையில் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட அந்த கருப்பு நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட உள்ள வரைக்கும் பரவிடுச்சு அப்படின்னா வந்து அந்த வெங்காயத்தை முற்றிலுமாக தூக்கி வீசுவது நன்றாக இருக்கும். இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம வீடுகளில் வந்து நம்ம சொல்லி இதனை பயன்படுத்துவோம், கடைபிடிப்போம். ஆனால் கடைகளில் ஹோட்டல்கள்லாம் வந்து இது போன்ற வந்து பாதுகாப்பாக நடைமுறைகளை மேற்கொள்வார்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கேள்விக்குறி தான். எல்லா இடங்களையும் வந்து இது போன்ற பாதுகாப்பாக மேற்கொள்வார்கள்னால் வந்து கேள்விக்குறி தான்.
அதனால் முடிந்த அளவுக்கு வீட்டிலே வந்து சுத்தமாக சமைத்து சாப்பிட்டு நம் உடல் நலத்தை காப்பது மிகவும் வந்து சிறந்ததாக இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்என் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.